நம்ம எல்லாருமே தீயா வேலை பார்த்தோம். அரசு சங்கம் போட்டு ஒவ்வொரு ஓட்டுமே வந்து டிஎம்கே தான் போட்டோம். அது போட்டதுனால தான் அவங்க வந்து உட்கார்ந்தாங்க. ஏன்னா நம்ம ஓட்டு எட்டும் போது 40% வந்து பாருங்க அந்த எண்ணிக்கையான ஓட்டு தான். நம்ம வசூலை கூட உள்ள அந்த தபால் ஓட்டுல தான் அவங்க ஜெயிச்சாங்க. அவங்க ஜெயிச்சதுல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வாழ்வா சாவான போராட்டம். அதனால இது அனைத்து தொழில்நுட்ப கேட்டு அடுத்தபடியாக இந்த கோரிக்கை விளக்கம் சிறப்பாக அந்த மாநில நடிகர்கள் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் ஒவ்வொரு வார்டுக்கும் போயிருக்காங்க. நம்மளாச்சும் 3ஆம் தேதி தான் லீவு போட போகிறோமே. 3ஆம் தேதி நம்ம லீவு போட போகிறோம். ஆனால் 20 நாளுக்கு முன்னாடியே ஆளுநர் எல்லாருமே லீவ் போட்டாங்க. உண்டு. நாங்கள் அவர்களிடம் பிச்சை எதுவும் கேட்கவில்லை, சொன்னதை தான் நாங்கள் கேட்குறோம். அவர்கள் கொடுத்த வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம், காலமுறை ஊதியம், தொகுப்பு ஊதியம், சிறப்பு காலமுறை ஊதியம், அங்கன்வாடி, சத்துணவு, கிராம ஊதியாளர் மற்றும் கொசு ஒழிப்புகளுக்கு நிரந்தர பணி என்று அறிவித்தது வந்து விடியாத அரசு. அவர்கள் கேட்ட கோரிக்கை ஒன்று தான், எங்களுக்கு விடியல் தாருங்கள், எங்களை விடிய வையுங்கள், எங்களை ஆட்சி கட்டில் அமர வையுங்கள், உங்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் உங்கள் அனைத்து கோரிக்கைகளும் வெற்றி தரும் சொன்னார்கள். நம்ம அரசு ஊழியர் சங்கம் அவர்களுக்கு சொன்ன கோரிக்கை அனைத்தையுமே செய்து அவர்கள் ஆட்சி கட்டில் அமர வைத்தோம். அமர வைத்ததுக்கு அப்புறம் சொன்னதையும் செய்வேன், சொல்லாதையும் செய்வேன் என்று சொன்ன முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் எங்களுக்கு சொன்னதை இன்னொரு செய்யவில்லை. வருகிற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய மாநில பொதுச் செயலாளரும் மாநில பொருளாளரும் சொன்னது போல் எங்களுக்கு இந்த ஆட்சியிலேயே அவர்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றால் மீண்டும் அவரை நாங்கள் அதே அரசு கட்டிலில் எதிர்க்கட்சி தலைவராக உட்கார வைத்து அளவு பார்ப்போம் என்பதை நான் மிக்க மகிழ்ச்சியோடு அரசு ஊழியர் சங்கம் சார்பாக, தஞ்சை மாவட்டம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, நன்றி, வணக்கம்.